மதுரையில் நடைபெற்று வரும் திமுக பொதுக்குழுவில் 27 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த தீர்மானங்கள் குறித்த விவரங்கள். மதுரையில திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல திமுக பொதுக்குழு கூட்டத்துல அடுத்தடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. முதல் தீர்மானமாக ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி நாளாக நாடெங்கும் கொண்டாடுவோம் அப்படிங்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பா முன்னாள் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அவருடைய பிறந்த நாளை செம்மொழி நாளாக கொண்டாடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தீர்மானமாக திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு திமுக தலைவராக முதலமைச்சர் சந்தித்த அனைத்து தேர்தல்களையுமே தொடர் வெற்றியை திமுகவுக்கு தேடி கொடுத்ததற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலினை பொறுப்பேற்க வைக்க வேண்டும், அதற்கு திமுக நிர்வாகிகள் அயராது உழைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இந்தியாவுக்கே முன்னோடியாக மகளிர் வாழ்வை மேம்படுத்தக்கூடிய வகையில திமுக அரசு செயல்பட்டு வருவதாக அரசுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இலவச மகளிர் பேருந்து பயணம், மாற்றுத்திறனாளிகள் திருநர்களுக்கு கட்டணம் இல்லாத விடியல் பயணம், இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு மானியத்துடன் இளஞ்சிவப்பு நிற ஆட்டோ, புதுமை பெண் திட்டம் அப்படின்னு திமுக ஆட்சியில மகளிருக்கு நிறைய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி உழவர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பினருடைய வாழ்விலும் திமுக அரசு புதிய விடியலை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லி அரசின் சாதனைகளை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாகத்தான் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் அடுத்தடுத்து தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுவதை பார்க்க முடிகிறது. இளம் பேச்சாளர்கள் 200 பேரை அடையாளம் கண்டு பொதுக்கூட்ட பரப்புரையில பேச வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்ற உள்ளன. அரசியல் ரீதியான தீர்மானங்களும் அடுத்தடுத்து நிறைவேற்றப்படவும் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.